தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு 20 நிமிஷம் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம சரசர வேகமா போயிடலாம். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 8:17 நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச போகிறேன். கர்த்தரை தேடுங்கள். இந்த உலகத்துல எதை தேட வேண்டும், எதை தேடக்கூடாது, எதை தேடினால் நன்மை வரும், எதை தேடாவிட்டால் தீமை வரும் என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறேன். நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கர்த்தர் சொல்றார் என்ன பண்ணுவாங்களா? என்னை கண்டடைவார்கள். கர்த்தர் சொல்றார், நீங்கள் தேடினால் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? கண்டடைவீங்க. குஷ்டரோகி ஒருவர் தேவனை தேடி வந்தான். அவன் என்னத்தை கண்டடைந்தான்? கர்த்தரை கண்டடைந்தான். குஷ்டரோகி ஒருவன் மலை பிரசங்கத்துல தேடி வந்தான். மலை பிரசங்கத்துல ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசு மலை பிரசங்கத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு குஷ்டரோகி தனியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவன் யாரை தேடினான்? குஷ்டரோகி ஒருவன் யாரை தேடினான்? இயேசுவை தேடினான். அங்க வார்த்தை நீங்க இரண்டாவது வார்த்தை வாசிக்கிறேன். இரண்டாவது வார்த்தை மத்திய சுவிசேஷம் மலை பிரசங்கம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் மத்திய 8ஆம் அதிகாரம் 9 மலை பிரசங்கம் தான். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பயங்கர அற்புதம் பண்ணுவாரு. இந்த 8ஆம் அதிகாரத்தில் 2வது வார்த்தை இப்படி சொல்லுது, அப்பொழுது ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே. அவன் யாரை தேடினான்? யாரை தேடினான்? கர்த்தரை தேடினான். யாருக்குண்டாக தன்னை பணிந்து கொண்டான்? கர்த்தருக்குண்டாக பணிந்து கொண்டான். யாருக்குண்டாக பணிந்து கொண்டான்? கர்த்தர் மலையிலிருந்து இறங்கின உடனே அவருடைய கண்கள் யாரை நோக்கினது? குஷ்டரோகியை நோக்கின. காரணம், அவருடைய இருதயம் யாரை நோக்கி கொண்டிருந்தது? இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறது. உன் இருதயம் இயேசுவை நோக்கி கொண்டிருந்தா அவர் உன்னை தேடி வருவார். நீ அவரை தேடி போக தேவையில்லை. வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தேடவில்லை, நான் உங்களை தேடினேன். நீ என்னை தேடி வரவானா தம்பி தங்கச்சி? நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்றேன். நான் உன்னை தேடி வருவேன். குஷ்டரோகி தேவனை தேடுகிறவனாய் போய் அந்த மலைக்கு கீழே அடிவாரத்தில் யாரும் தொடக்கூடாத நாட்களிலே குஷ்டரோகம் என்றால், இப்ப குஷ்டரோகம் ஒன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. குஷ்டரோகமும் பக்கத்துல எல்லா பக்கத்துல பார்த்ததான் உட்காந்து நாம் பிரயாணம் பண்றோம். அப்ப குஷ்டரோகம் என்றால் என்ன? தீட்டு. குஷ்டரோகம் ஒரு காலத்துல பயம். குஷ்டரோகம் கண்டா, அங்க குஷ்டரோகம் ஒருவர் வந்தா இங்கே மக்கள் என்ன பண்றாங்க? ஐயா அது தொற்று நோய் என்றும் என்பதை அப்படி ஒதுங்கி போவார்களாம். எல்லாரும் ஓடுறாங்க. அந்த குஷ்டரோகி ஒருவன் வந்து அந்த மலையின் அடிவாரத்தில் அவன் அமரும் பொழுது அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. குஷ்டரோகி ஒருவன் தடுமாறி இயேசு அவனை நோக்கி போகிறான். அவன் பின்னணி போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய தாழ்மையை அங்கே தேவன் பார்க்கிறான். அவனுடைய பணிவை கர்த்தர் பார்க்கிறான். அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் பார்க்கிறான். பணிவு, தாழ்மை, கீழ்ப்படிதலை தேவன் குஷ்டரோகியிடத்திலே அவர் பார்த்தார். அதனால்தான் குஷ்டரோகம் சுகமானது. அந்த பணிவு, அந்த கீழ்ப்படிதல், கர்த்தரை தேடுதல், கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதல், அதுதான் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கொண்டு வந்தது. அவன் என்ன பண்ணான்? அவனையே பணிந்தான். தேவனுக்குள்ளாக கர்த்தரை தேடினான். இரண்டாவது கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணான்? பணிந்தான். பணிவு ரொம்ப முக்கியம். நம்ம எஜமான் வேலை செய்கிற எஜமான் ரெவடியாக கூட பரவாயில்ல, ராட்சதையாக கூட பரவாயில்ல, ராட்சதனாக கூட பரவாயில்ல. ஆனா நம்ம எஜமானுக்குள்ளாக நாம் பணிந்தவர்களாக காணப்பட வேண்டும். பரலோக எஜமானுக்கு எப்படி நம்ம பணிகிறோமோ அதே போல உலக எஜமானுக்கு நாம் பணிய வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்பதான் அந்த பூமியில நாம் உயர்த்தப்படுவோம். அப்பதான் அந்த பூமியில நாம் பெருகி இருப்போம். அப்பதான் அந்த பூமியில கர்த்தருடைய
வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் நம்ம தலை மீது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப குஷ்டரோகி ஒருவன் என்ன பண்ணான்? வந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை பணிந்து, ஆண்டவரே, அவன் ஜெபம் எப்படி இருக்குது? ஏகமா இருக்கிறதா? அங்கீகாரம் பெற்றதா இருக்கிறதா? அங்கீகாரம் பெற்றதா இருக்கிறதா? வாய்மை பெற்றதா இருக்கிறதா? வல்லமை பெற்றதா இருக்கிறதா? அவன் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை வேலை கேட்டான். ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று விட்டு விடவில்லை. உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்க உம்மால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உம்மால் அவன் தேவனை கண்டடைந்தான். இன்னைக்கு இயேசுவை நீ கண்டறிகிறாயா? உன் பிரச்சனை நீங்க இருக்கா? உன் நோய் குணமாகி இருக்கா? உன் கடன் பிரச்சனை தீங்கிட்டா? நீ நினைத்த காரியம் வாழ்க்கையில நடந்திருக்கா? நீ தேடினது உனக்கு கிடைச்சிருக்கா? நீ நினைச்சது வாய்த்திருக்கா? அப்ப நீ இயேசுவை கண்டிருக்கிற. நீ இயேசுவை கண்டிருக்கிற. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பஞ்ச நேரம் இடம் வாங்கும்போது இடத்தை கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே, கீழே நான் இருந்துக்கிறேன், மேல உனக்கு ஒரு கூடாத்தை கட்டுறேன் நான் வேண்டிக்கிட்டேன். அதனால அந்த கூடாத்தை இயேசுட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் கொடுத்தா அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் கேட்டேன், இடத்தை கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், பெரிய நிந்த சத்துரு. ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார். அவருக்கு மேல நான் ஃபுல்லா கொடுத்தேன். ஆண்டவரே, ஜனங்க ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அதை கொடுத்தேன். அப்ப கர்த்தரை நான் தேடுகிறது உண்மையாகி போச்சு இல்லையா? கண்டறிஞ்சிட்டேன். ஆண்டவர் யார் என்பதை கண்டுட்டேன். இயேசு யார் என்பதை நான் கண்டுட்டேன். அவரால் எல்லாம் கூடு என்பதை கண்டுட்டேன். அவனுக்கு கேட்டால் கிடைக்கும் என்று கண்டுட்டேன். அவருக்கு அறிக்கையிட்டால் நிறைவேற்றுவார் என்று கண்டுட்டேன். நான் விடுவேனா? விட மாட்டேன். அவனை விட மாட்டான். சொன்னான், சுத்தமான சுத்தமாக்கும் உமால். அதான் ஜெபம். உமால் என்னால் இந்த சென்னையில வாழ முடியும். ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் நான் வாழ்வேன். ஒப்பு கொடுத்த ரொம்ப முக்கியம். உமால் ஆகும். வனாந்திரத்தில் ஆகாருடைய கண்ணீரை கண்ட சத்தத்தை கேட்டது ஒன்னே நிமிஷமா விட்டுவாரா? என்னால வாழ முடியும். ஆண்டவரே, சித்தமானால். உங்க சித்தம் இல்லை என்றால் என்னால் இந்த பூமியில வாழ முடியும். ஒப்பு கொடுதல். தேவனை தேடணும். உதர்த்தால் அல்ல, நாக்கால் அல்ல, கண்களால் அல்ல, காதால் அல்ல, இருதயத்தினால் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லதான் சொல்லுது நீதிமொழிகள் 2:17 அதிகாலையை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவாய். தேடுனாலும் அவங்க கண்ட முடியும். அவரை தேடாம இருந்து நான் கண்ட முடியாது. எங்கே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஜெபா வீட்டுல தான். அப்பொழுது ஜெபத்தை குறித்து நான் பேசினேன். அப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா நான் சொல்றது? கையை உயர்த்தினான். 2 மணி நேரம் ஜெபம் பண்றியா? நான் ஜெபம் பண்றாங்க. எனக்கு வந்து சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வாலிபர்கள் 2 மணி நேரம் ஜெபம் பண்றாங்களா? ஆச்சரியப்பட்டு அவனை கேட்டேன், கர்த்தர் உன்னை பார்க்கிறார் தம்பி, நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்றியா? ஆமா அங்கிள், நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன். 2 மணி நேரம் அவன் ஜெபம் பண்றான். ஒரு குறைவும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு, ஆண்டவர் உன்னை தேடி வருவான். யோசேப்பு ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். கர்த்தர் யோசேப்பை தேடி வந்தா. நான் பொய் சொன்னா தீமைகள் ரெட்டிப்பா வந்துடும். ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பொய் அவருக்கு பிடிக்காது. சத்தியமாக பொய் பிடிக்காது அவருக்கு. நீ உண்மையே நான் பாவம் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லலாம், மன்னிப்பு உண்டு. பொய் சொல்லிட்டா மன்னிப்பு கிடையாது, மரணம் தான் வரும். பேதுருகிட்ட பொய் சொன்னாங்க,
மனைவியும் புருஷனும் அரணியாசம் பண்ணி என்னாச்சு? 2 பேருக்கும் கணவன் எப்படி போனானோ அதே வழியில மனைவி போயிட்டான். நம்ம உடமை நம்ம சொத்து ஆண்டோடு கொடுக்கிறோம். ஏன் போய் எதுக்கு போய் ஜபிக்கிறதா 4 மணி நேரம் போய்க்கு 2 மணி நேரம் ஸ்தோத்திரம். உச்சமா உன்னை ரட்சிக்கும், உச்சமா உன்னை ஆசீர்வதிக்கும், உச்சமா உன்னை உயர்த்தும், உச்சமா உன்னை சீமானா மாற்றும். பொய் சொல்லக்கூடாது. அது ரெட்டிப்பான தீமைகள் வந்துடும். பொய் என்பது தீமைகள் வந்து சேர்ந்துடுமா? பொய்க்கு பிதா பிசாசு. சொல்லக்கூடாது. முடிஞ்ச பட்சத்தில் நம்ம என்னத்த பேசணுமா? உண்மையை பேசணும். 18 சொல்லுது. அதே 8:18 வாசிங்க. ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதி என்னிடத்தில் உண்டு. பொன்னை தங்கத்தையும் பாய்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெளியே பார்க்கணும். கர்த்தரை தேடுகிறது நல்லது. நீ வருமானத்தை தேடுவதை விட கர்த்தரை தேடுகிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை தேடுகிறது போல. அவர் என்ன சொல்றாரு? என் வருமானம் உனக்கு நல்லது. என்னை தேடினா வருமானம் உனக்கு கூட உன் குடும்பத்தை நிரப்பிடும். பொய்யா தேடக்கூடாது. 10 பேர் பார்க்கறாங்க என்று தேடக்கூடாது. 10 பேருக்காக நீ இயேசுவை தேடக்கூடாது. உனக்காக இயேசுவை தேடு. குசுவை யாருக்காக தேடினான்? எனக்காக. அவன் நோய் சுகமாக. அதனால்தான் சுகமானது. 10 பேருக்கு முன்னாடி இயேசுவை நாம தேடக்கூடாது. எனக்காக தான் நான் இயேசுவை தேட வேண்டும். என் சுகத்துக்காக, என் ஆரோக்கியத்துக்காக. நான் சுகமாயிட்டு ஆரோக்கியம் பண்ணிட்டு கர்த்தனை தொட்டுட்டா, நான் அவர் தேடிட்டு அவர் கண்டடிச்சுட்டு மற்றவங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பண்ணி கொண்டிருக்கிறாரு. நீங்களும் கீழ்ப்படிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை பண்ணுவார். இதான் பிரசன்னம், இதான் கர்த்தருடைய சத்தியம். நான் தேடினேன், கண்டறிந்தேன், அதை மற்றவர்களுக்கு நான் அதை அறிக்கை பண்ணுகிறேன், அதை சொல்லுகிறேன், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதான் சாட்சி. நான் கர்த்தரை தேடினேன், கண்டடைந்தேன், அந்த கண்டடைந்த இயேசுவை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அவரை கண்டடையுங்கள் என்றுதான் பொருள். நிலையானது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நிலையானது, உறுதியானது, உண்மையானது. பொய்யான ஆசீர்வாதம் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அடுத்தது 20, 18, 19. பொன்னும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. கர்த்தரை தேடுகிறது நல்லது. அவருடைய பலன் நல்லது. அவரை தேடுகிறது நல்லது. அவரை துதிக்கிறது நல்லது. அவரோடு கூட இணைந்திருப்பது நல்லது. வாலிப தம்பிகளே, வாலிப தங்கச்சிகளே, பிள்ளைகளே, உங்க வாலிப நாட்களை கர்த்தரிடத்தில் கொடு. சிருஷ்டிகரை நினை. உன் வயதான காலத்தில் உன்னை அவர் தாங்குவார், உன்னை தப்பி வைப்பார், உன்னை சுமப்பார். 19, 20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிப்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். நீ ஆண்டவரை தேடினா போதும், உன் களஞ்சியத்தை அவர் நிரப்பிடுவார். அவர் களஞ்சியத்தை யார் நிரப்புவார்? அவர் நிரப்பிடுவார். நிரம்பியா உன் கையின் பிரயாசம் ஓங்க ஓங்க உன் களஞ்சியம் நிரம்பும். உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆஸ்வதிக்கும் போது உன் களஞ்சியம் தானே நிரம்பும். உன் கை ஓங்க ஓங்க அவன் ஜெபம், உன் சத்தியம், ஆண்டவரை தேடுதல், அவருக்கு பணிவுதல், அவரை நம்புதல், அவருக்கு கூப்பிடுதல், மெய்யா இருக்கணும். மெய் மெய் வேதம் சொல்லுகிறது. மெய் மெய் இல்லை என்றால் நன்மை வராது. சுரோகத்தோடு போகிறான், ஓடுறாங்க. இயேசு போய் அவனை கட்டி பிடிக்கிறாரு. நான் என்ன உனக்கு உதவி செய்யணுமா? ஆண்டவரே உன் சித்தமான சொஸ்தமாகும், உமால ஆகும் என்று தான் நான் வந்தேன், தேடி வந்தேன். என்ன நீ அம்போட்டு விட்டுறாதீங்க. அவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ ஆஸ்வதிக்கப்படுகிற. எனக்கு சித்தம் உண்டு மகளே, எனக்கு சித்தம் உண்டு மகளே, நீ வாழ்க்கையில உயரு, நீ பழகி பெறுகின்ற சொன்னாங்க. என் சித்தம் உண்டு. முதல்ல என்ன பண்ண? ஆடைய மாத்துன்ற, சுத்தமாக தூக்கி எறிகின்றாரு. கொம்ப தூக்கி எறியலாம், வஸ்திரத்தை தூக்கி எறியலாம். நம்ம எறியணுமா? அதை கைட்டி
அதை கட்டி ஒரு பீரோவுல, ஏன்னா அப்புறம் போட்டுக்கலாம், ஏன்னா விலை உயர்ந்தது இல்லை. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்றது, நான் சொல்லல. அப்ப 21 என்ன சொல்லுது? என்னை சிதைக்கிறவர்கள் மெய் பொருளை சொந்தரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களின் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துக. நீ நடத்துவான், அவர் நடத்துவான். நீ கர்த்தருக்கு கொண்டாங்க பணி. அவரை நோக்கி தேடு, உண்மையாய் தேடு, உறுதியாய் தேடு, சத்தியமாய் தேடு. நான் தேடினேன், கண்டடைந்தேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரை தேடினாயா, இன்னைக்கு குடும்பம் கோத்திரமா இருக்கிறாயா, இல்லைன்னா சிறுகட்டு போயிருப்பாயா, இல்லை நீ ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறியா? சொல்லுவான் பாரியா, குடும்பம் கோத்திரமா புள்ள குட்டியோடு போறாம ஆசீர்வாதமா இருக்கிறாம, அதுக்கு நீ வழிகாட்டுறியா? இவன் இருந்தா மாதிரியே இருக்கிறான் பாருங்க என்ன சொல்ல போறா? கர்த்தருக்கு நீ அப்படி இருக்கிறியா? கர்த்தர் இடத்துல போனாயா, அங்க எப்படி இருக்கிறான் பாரு. ஆபிரகாம் பார்த்து எல்லாம் சொன்னாங்க, யோ அப்பா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க எல்லாரும், யோ மாமனார் வீட்டுக்கு போனா கோலும் தடியோடு போனா, வரும்போது எப்படி வரான்? இன்னும் தெளிவா சொல்லுங்க, வசனத்தோடு பேசுங்க. இது அப்படி சொல்லுங்க, அப்படிதானே எழுதிருக்கு. பொண்ணோடு பொருள் எழுதி, அது எகிப்து. இரு பரிவாரத்தோடு வரான். அவன் ஒரு ஆள் போனான், அவன் ஆத்தா விரட்டி விட்டான். கோலோடு போனான். அவன் எத்தனை பொண்டாட்டியோட வரான், எத்தனை பிள்ளைங்க. நம்ம அப்படியே இருக்கிறோம், ஒண்ணுமே நினைச்சு பாருங்க. சாத்தான் ஏமாத்துவான். பெருக்க அவனுக்கு பிடிக்காது, சந்தோஷம் அவனுக்கு பிடிக்காது, குடும்பம் அவனுக்கு பிடிக்காது, குடும்பத்தை அவன் வெறுப்பான், குடும்பம் அவனுக்கு பெருக்காது, பயத்தை உண்டு பண்ணுவான். நீ கல்யாணம் பண்ணிட்டீனா உனக்கு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். பண்ணாத. இயேசு அதைதான் விரும்புறாரு. இவனே சொல்லுவான் இயேசுவை பத்தி. ஆண்டவர் முதல்ல அற்புதம் எங்கதான் பண்ணாரு? அன்னகா, அதாவது கர்த்தரால் அன்னகர் ஆக்கிறவங்களும் உண்டு, தன்னைத்தானே அன்னகர் ஆக்கி கொண்டவங்களும் உண்டு. உருப்படாத சந்ததி. கர்த்தர் அன்னகர் ஆக்கினார்னா எப்படி இருப்ப? உலகம் வந்து நீ சுத்தி திரிவ, உன் வாழ்க்கை பிளேன், காரு, பங்களா. உன்னை தங்க வைக்கிறவங்க சாதாரண வீட்டை உன்னை தங்க வைக்க மாட்டாங்க. கர்த்தரால் அன்னகராக்கப்பட்டவர்கள் பெரிய ஆளா இருப்பாங்க, உலகம் சுத்தி வருவாங்க. தன்னைத்தானே அன்னகராக்கிக் கொள்வர்கள் தனித்திருத்திருப்பாங்க. ஏன்னா கர்த்தருக்கு அவங்க செவி கொடுப்பதில்லை, தாயின் தகப்பனை கனப்படுவதில்லை, தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, தாய் வார்த்தையை அசட்ட பண்ணுவார்கள், தன்னைத்தானே அன்னகராக்கிக் கொள்வார்கள், தேவனை கண்டடைய மாட்டார்கள். அல்லேலூயா. ஒரு வசனம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஓடி வந்து ஒருத்தன் சொல்றான், ஒருவரே ஒரு தாயும் தகப்பனும் வந்திருக்கிறாங்க என்று சொல்றான். அதுக்கு ஆண்டவர் சொன்னா, யார் எனக்கு தாய், யார் எனக்கு தந்தை? நீங்களே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயுமா இருக்கிறீங்க சொல்லிட்டு வசனத்தை நிறைவேற்றுகிறார். உடனே ஓடி தன் தாயையும் தன் தகப்பனை என்ன பண்றாரு? முத்தம் எடுக்கிறான். கனப்பட்டு அங்கே பேசுற இடத்துல, சீசன் இடத்துல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். யாரு? எனக்கு தந்தையும் சகோதரரும், என்னை தேடுகிறவர்கள், என் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களே எனக்கு சகோதரரும் தாயுமா இருக்கிறாங்க சொல்லிட்டு ஓடி போய் தாயை அனைத்து முத்தமிடுகிறார். மரியாதை யோசிப்ப கட்டி முத்தமிடுகிறார். தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துகிறவனை தேவன் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தன்னைத்தானே அன்னகராக்குகிறவர்கள் உண்டு, கர்த்தரால் அன்னகராக்குகிறவர்கள் உண்டு. அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களிடத்திலே அவர்களுக்கு பணிவிடக்காரர்கள் இருப்பாங்க.
இந்த பக்கம் 100 பேர் இருப்பாங்க, இந்த பெரிய ஸ்தாபனமா இருப்பாங்க. அவங்க கர்த்தரை அழைத்திருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும் என்பதை. ஆனா எல்லாருக்கும் அது கிடையாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை கண்ணை ஆஃப் பண்ணி வாசிக்கிறேன், பிரசங்கம் கிடையாது. டக்குன்னு ஆஃப் பண்ணி வெளில விட்டு நான் வெளில ஓடிடணும், நான் பிரசங்கம் பண்ண முடியாது. வேத வசனம் தெளிவா இருக்குது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? 21 நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன் என்று சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் ஒன்னு சொல்லுது, 24:5-6 வாசிக்கிறேன். ஆண்டவர் தெளிவா அவங்களோட பேசிட்டு இருக்கிறார், தெளிவா பேசுறார். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 24:5-6 வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் என்ன சொல்றாங்க? பயப்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவரை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தொழுத்து தேடுகிறது என்ன? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. உயிருள்ள தேவனை விட்டு விடுகிறோம், மரித்தெடுத்து போய் கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணல, நீங்க தான் பண்றீங்களா? தலை கீழே. கடைசி காலத்தை நம்ம ஆண்டவரை தேடலைன்னா, விசுவாசிக்கலன்னா நம்ம தலை கீழே கவுந்து போயிடும். கடைசியில எல்லாம் நம்மளை பரியாசம் பண்ணுவான். கர்த்தரை தேடி நீ என்ன தனிமரம் ஆயிட்டேன்னு சொல்லுவான். ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டியே. யாரை கனவிடப்படுத்துறோம்? கர்த்தரை கனவிடப்படுத்துறோம். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாள் வரும், இப்ப நம்ம தலை கீழே குதிக்கும், உதவி செய்ய ஆள் இருக்காது, உதவி செய்ய ஆள் இருக்காது, தனிமரம் ஆயிடுவோம். எனக்கு அன்பானவளே, அன்பானவனே, கர்த்தர் உன்னோடு பேசுறாரா? இந்த பிசாசு பேசுகிறார் என்பதை நீ அறிய வேண்டும், அறிந்து செயல்பட வேண்டும். பூமியில என்ன சொல்றாங்க? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின தங்க வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல்லை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் தவித்து தலை கவி நின்றார்கள். தலை கவி நின்றாங்க. அவங்க யாரை தேடினாங்க? ஆண்டவரை தேடினாங்க. தலை கவி நின்றாங்க. ஆண்டவரை பார்க்க வந்தாங்க, சரீரம் இல்ல, தலை கவி நின்றாங்க. தேவ தூதன் பார்த்தா, ஏழைகள் தலையை கவி கொண்டிருக்கிறீர்கள், சோர்ந்து போயிட்டீர்கள், உங்கள் தலை தொங்க கூடாது, நீங்கள் இஸ்ரவேலின் குமார்த்திகள், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, உங்க தலை குனிய கூடாது என்று அந்த தேவ தூதன் என்ன பண்றான்? உங்க தலைய நிமிருங்கள். என்ன நடக்குது? அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். உன் அருகே யார் நிக்கிறது? கர்த்தர் நிற்கிறார். அந்த சகோதரிகளை காணல, காணல, அருகே நிற்கிறான், 2 தூதன் நிற்கிறான். அந்த சகோதரிகளை காணல. அவங்க அப்ப ஏக்கம், அந்த ஏக்கம் வந்துச்சு, ஐயோ என் இயேசு ராஜாவுடைய சரீரத்தை காணுமே என்ற ஒரு ஏக்கம் வந்து தலையை கீழே நட்டுவிட்டு நிற்கும் போது அந்த தேவ தூதர்கள் பேசுறாங்க. பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அவர் இங்கே இல்லை. கர்த்தர் ஒன்று பேசுறாரா? மகளே இங்க வராத, இந்த இடம் சரியில்லைன்னு சொல்றாரா? மகனை இங்க போகாத, சரியில்லைன்னு பேசுறாரா? நீ கர்த்தரை தேடினால் ஒரு தூதன் உன்னோடு பேசுவான், கர்த்தர் உன்னோடு பேசுவான். கல்லறையிலே தேடி போன இயேசு சரீரத்தை தேடி போன அந்த ஸ்திரீகள் காணாம தலை தொங்கி போய் நின்ற பொழுது தேவ தூதன் அவர்களை பார்த்து பேசினான். துக்கப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, களி கூறுங்க. அவர் கல்லறையில இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தா இங்கே இல்ல. போய் துக்கமா இருக்கிற அந்த சகோதரத்திலே சொல்லுங்கள், அழுது கொண்டிருக்கிற சகோதரத்திலே சொல்லுங்கள், துக்கித்துக் கொண்டிருக்கிற யூதருக்குள்ளே சொல்லுங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் ஜெயம் எடுத்து உயிர்த்தெழுந்தார். நம்ம வாழ்க்கை செத்த வாழ்க்கையா, உயிர்த்தெழுந்த வாழ்க்கையா? உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. செத்த வாழ்க்கை இல்ல, நம்ம வாழ்க்கை என்ன?
உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. உயிர்த்தெழுந்துட்டோம். இதோட கர்த்தர் கொடுக்கிற மரணம் தான் நமக்கு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் உயிர்த்தெழுந்துட்டோம். அநீதிக்கு செத்து நீதிக்கு உயிர்த்தெழுந்துட்டோம். உலகத்துக்கு செத்து இயேசுவுக்காக உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சுத்தமான இரண்டாம் வருகை மட்டும் நாம் அறிவித்துக் கொண்டிருப்போம். அது அவருடைய சுத்தமா இருக்கிறது. 6 என்ன சொல்றாரு? அவர் இங்கே இல்லை, இங்கே இல்லை. தெளிவா பேசுறாரு ஆண்டவர். உங்களோடு தெளிவா பேசணும். நீங்கள் கர்த்தரோடு பேசணும், கர்த்தரோடு பேசணும். நீங்கள் உண்மையாய் தேடுவீர்களானால் கர்த்தரோடு பேசுவார். அந்த ஸ்திரீகள் உண்மையை தேடி போனாங்க. கல்லு புரட்டப்பட்டிருந்தது. இயேசு சரீரம் இல்லை. ஐயோ, எஜமானுடைய சரீரம் இல்லை என்று தலையை கவிழ்ந்து நின்றார்கள். தூதன் பேசினான். உன் வாழ்க்கை உன் தலை கீழே கவுடக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காதான். நீ எப்பொழுது என்ன பண்ணணுமா? நிமிர்ந்து நடக்கணுமா? நீ நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள். நீங்க நிமிர்ந்து நடக்கிறவர்கள். நீங்க நிமிர்ந்து நடக்க வேண்டும். தலை கவிழ்ந்து நம்ம நடக்க கூடாதா? கர்த்தருக்கு அது அருவருப்பானது. கடல்ல போய் சகோதரிகளும் தலையை கவுந்து நிக்கிறாங்க. அந்த தேவ தூதனுக்கு கோபம் வந்து என்ன சொல்றாரு? அவர் இங்கே இல்லை. அந்த இஸ்ரவேல் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி அவர் உயிரோடு இருக்கிறாரு. என்ன உலகத்துல போய் அவரை தேடுறேன், கடல்ல போய் அவரை தேடுறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். உனக்கு வாழ்வு கொடுக்கிறார், உனக்கு குடும்பத்தை கொடுக்கிறார், உனக்கு ஆசிரியத்தை கொடுக்கிறார், உனக்கு நன்மை செய்கிறார். அதனால உயிர் தெரிஞ்சுட்டார். நீ என்ன செத்தவரை போய் தேடிட்டு இருக்கிற? தைரியத்தை கொடுக்குறா பாருங்க தேவ தூதன். நம்மளே நீங்க அப்படிதான் இருக்கிறோம். ஒண்ணுமே நடக்கலன்னா இதை சொல்றாங்க கேட்கலாமா? ஒண்ணுமே நடக்கல. ஒரு அம்மா வர்றாங்க, ஐயா ஒண்ணுமே நடக்க மாட்டேது. அந்த கீழ்பாக்கம் ஓரமா ஒரு ஆள் இருக்காராம். 2 முட்டை வாங்கிட்டு வர சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். இந்த 2 முட்டையை உங்களுக்கு ஆம்லேட் போட்டு நல்லா மிளகு போட்டு சாப்பிடணும். தொண்டை வலி அப்பதான் கேட்கும். எத்தனை ஜனம் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? செத்த உள்ளத்துல அவர் போய் நம்ம தேடக்கூடாது. செத்தவங்க யாரு? குறி சொல்றவங்க செத்தவங்க, சோசியம் பார்க்கறவங்க செத்தவங்க, நேரம் காலம் பார்க்கறவங்க செத்தவங்க, கிழமை பார்க்கறவங்க செத்தவங்க. அல்லேலூயா. எங்க சித்தி அடக்கம் பண்ண போனோம். தண்ணி எடுக்க போனாங்க. ஒரு பாஸ் இருக்கிறாரு. அவரு கொஞ்சம் பாவம், கொஞ்சம் பயந்து சுபாவம். அவர் நின்றுட்டு இருக்கிறார். அவர் தான் எங்க சித்திக்கு ஞாபகம் கொடுத்தவரு. சின்னமாவுக்கு போய் தண்ணி எடுக்கிறோம். வராங்க தம்பிங்கெல்லாம் அவனை ஞாபகம் எடுக்கல. நான் பட்ட போறான், கொட்ட போறான், என்னோ பண்றான். என் சித்தப்பா நின்றுட்டு இருந்தாங்க. போய் பட்டைய போட்டான். எனக்கு அப்படியே எனக்கு கோபம் வந்தது பாருங்க. ஆவிக்குரிய கோபம் வந்தது, மாம்சக்குரிய கோபம் இல்லை. எனக்கு உண்மையிலே என் சரீரம் அப்படியே கண்ணில் ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு பட்டைய போடுறான். அவருக்கு போய் பட்டைய போறான். ஒரு ஞாபகம் நடத்தவராச்சு. போய் ஏன் அவருக்கு பட்டை போடுற? அவர் ஞாபகம் நடத்தவர். எங்க அப்பா நீ பட்டைய போடு, நான் அழைக்கிறேன். நான் அழைச்சிட்டேன். எல்லாம் நிக்கலாம். ஊரே நிக்குது. கூட ஒரு 100 பேர் நிக்கலாம். 1000 பேர் இருந்தாலும் எனக்கு அவ்வளவு கிடையாது. போய் அழைச்சு ஒருத்த பேசுனான். என்னப்பா நீங்க ஒருத்த பட்டைய போட சொல்ற, ஒருத்த பட்டைய அழைக்கிறான். எதாவது ஒண்ணு செய்யுங்க. பட்டைய போடுனா கொட்டையை போடுன்றான். நான் சொன்னேன் பட்டையை போடணும், கொட்டையை போடணும். நான் நடத்துறேன். எதோட பைபிள் எடுத்துட சொன்னேன். போய் எடுத்துட்டு வந்தான். போடுற கத்தோடைய வார்த்தைய. அந்த பண்டாரம் வந்தாருல்ல, ஆணி போயிட்டாரு. கத்தருக்கு சோதனையா இருந்தாரு. அவரு கலந்து தட்டி கத்தரை மக்களுக்கு அவர் சொன்னாரு கத்தருக்கு சோதனம். அந்த அந்த பண்டாரம் வேதத்தை வாசித்து 2 பசங்க இருந்தாரு. எங்க சித்திக்கு இப்போ சினிமாவுக்கு ஞாபகம் கொடுத்தவரும் இன்னொரு யாருன்னா அவரு நம்ம கவிதாவுடைய மச்சின அவர் போதுகிறாருங்க. 2 பேரும் வந்து ஜெபம் பண்ண சொல்ல ஜெபம் பண்ணாங்க. உன் ஆண்டவர் யார் என்பதை நீ காட்டணும்.
அவர் மரித்த இடத்திலே இருக்கிற தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவருக்கு தேவனா இருக்கிறார். எல்லாரும் மாறி வாய்ட்டான். எல்லாருமே அங்க நாட்டாம பஞ்சாயத்து ஒரு கிராமம்னா ஒரு இது இருக்கும். அவங்க மிஞ்சி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. நல்லாதான் பாஸ்டர் மணிவன பாஸ்டர் நல்லா பண்ணிட்டாரு, விடுவான் அவர் பண்ணிட்டு போட்டோம். அதான் எல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. கரெக்டா ஜெபம் பண்ணி அதே மாதிரி கலர்ல ஆண்டவர் திருவிழிப்படி நடத்தி அழகா அவங்கள அடங்கம் பண்ணணும். ஏன்னா நம்ம சகோதரனுக்கு ஒரு தீங்கு வரும்போது நம்ம உள்ளம், என் அப்பா தான் ஆனாலும் என் சகோதரன் ஆனாலும் இயேசு பிள்ளை, அவருக்கு தீங்கு வரும்போது நம்ம இறுதியை துணிக்குது பாருங்க. நான் சொன்ன ஒரு பந்தயம் போறானே, பந்தயம் போடாத, நான் பந்தயத்தை அழைச்சிட்ட பாருங்க சுத்தமா தோத்துறான். அழைச்சவன எல்லாருக்கும் ஒரு மாறி ஆயிட்டு, என்னடா பட்டம் போறான் அழைக்கிறானே, எல்லாரும் முகம் மாறிட்டு. ஆனா என் ஆண்டவர் முகம் மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடலை தட்டி கத்தரை முகம் வேத வசனம் சொல்லுதுங்க, நம்ம எங்க பயப்படணும்? அப்ப நீ கத்தரை தேடும் பொழுது, உனக்கு இருக்கும் பொழுது தூதன் அந்த சகோதரிகள் என்ன பண்றான்? தேற்றுகிறான், ஆற்றுகிறான், அரவணைக்கிறான். நீங்க ஏன் உயிரோடு இருக்கிறவரை செத்தவர்களிடத்தில் மரித்தவர்களை தேடுகிறீர்கள்? அவர் இங்க இல்லை, அவர் இங்க இருந்தால் போய் ஒரு சகோதரத்தை சொல்லு, உலகம் வந்து சொல்லு. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை தேடு, அப்பொழுது நீ கண்டடைவாய். தேடும் பொழுதுதான் அவர் நம்ம கண்டடைய முடியும். அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 28:5 சொல்லுங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28:5. ஹalleluya. 28:5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள். உனக்கு அதாவது ஏன் பயப்படுறேன்? சகோதரிகளே பயப்படாதீங்க, ஆண்டவர் தேடுங்க, நீங்க கண்டடைவீங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அண்ணாலே ஒரு விண்ணப்பத்தின் சத்தத்தின்படி உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பாராக. யார் சொன்னது? ஏலி. நீ விண்ணப்பம் பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு நலமானதை செய்வாராக. அந்த ஸ்திரீயை பார்த்து தேவதூதன் கேட்கிறான், ஸ்திரீகளே நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதே, பயப்படாத. நீ கர்த்தரை தேடுகிறாயா? அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறாயா? அதிகாலையிலே முழங்கால் படி ஜெபிக்கிறாயா? ஜெபம் பண்ணுகிறாயா? கர்த்தரை தேடுகிறாயா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறாயா? பயப்படாதே. உனக்கு ஒன்றும் ஆவதில்லை, உனக்கு ஒன்று நேரிடுவதில்லை. பயப்படாதே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பயம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு பயம் இல்லை, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு பயம் இல்லை, கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு பயம் இல்லை, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு பயம் இல்லை. சகோதரிகளே நீங்கள் பயப்படாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுங்கள் என்பது எனக்கு தெரியும். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு உதவி செய்ய உதவியாளர் தேவ தூதர்கள் கர்த்தர் அனுப்புவார். ஆண்டவர் சொல்லுவான், ஓ தேவ தூதனே ஓடு, காபிரியேல் இம்மான் ஓடு ஓடு. என் சகோதரி என் பிள்ளைகள் கல்லல் என்னை தேடிட்டு இருக்காங்க, ஓடு ஓடு. என் மகள் என் மகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ணீரோடு கவலையோடு என்னை தேடுகிறார்கள். தன் தூதருக்கு தேவன் கட்டளையிடுகிறார், ஓடு ஓடு என் பிள்ளைகளுக்கு பதில் கொடு, பதில் கொடு என் பிள்ளைகளுக்கு. அவங்க பயப்படுறாங்க, அவங்க பயப்படுறாங்க, கலங்கி நிற்கிறாங்க. எதை கொண்டு கலங்குகிறாய்? எதிர்காலத்தை கொண்டு கலங்குகிறாயா? வருமானத்தை கொண்டு கலங்குகிறாயா? வாழ்க்கை கொண்டு கலங்குகிறாயா? ஜீவனை கொண்டு கலங்குகிறாயா? எதிர்காலத்தை கொண்டு கலங்குகிறாயா? படிப்பை கொண்டு கலங்குகிறாயா? வேலையை கொண்டு கலங்குகிறாய்? கலங்காதே, கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பா. எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? பயப்படாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுங்கள் என்று நான் பார்க்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாருன்னா அவர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடியே உன்னை உயர்த்துவார். அவர் சொன்னபடியே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். அவர் சொன்னபடியே உன்னை கீழாக்க மேலாக்குவார்.
ஆசீர்வதித்திடுவார். அவர் சொன்னபடியே சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பது கர்த்தர் பேசினார். உலகத்து மக்களை காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே அவர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பான். அவர் சொல் தவறா? அவர் சொல் தவறா? தேவன் அவர் சொல் தவறா? தேவன் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அல்லவா? சொன்னபடி நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஏன் நீ சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் நீ சீக்கிரம் உயர்த்தப்படல? நீ ஆண்டவரை தேடல. நீ ஆண்டவருக்கு தெரியா செவி கொடுக்கல. நீ ஆண்டவர் அதிகாலையில தேடல. இவன் சத்த அதிகாலையில ஒரு சமூகத்துல எட்டல. நேரம் கிடைக்கும் போது நீ ஆராதிக்கிற, நேரம் கிடைக்கும் போது துதிக்கிற, நேரம் கிடைக்கும் போது அவர் சன்னதியில நீ அவருக்கு விண்ணப்பம் பண்ற. அது அவர் காதலை கேட்காது. அவர் சமூகத்துக்கு போகாது. அவர் சிங்காசனத்துக்கு போகாது. நேரம் கிடைக்கிற நேரம் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஜெபம் பண்ணணும். ஆனால் தான் நான் அழைச்சிப்பேன். எத்தனை மணிக்கு இங்க நிக்கணும்? ஏன்னா கர்த்தர் இங்க நிற்பாரு. உன் பலவீனத்தை இங்க காட்ட முடியாது. உன் சுகவீனத்தை இங்க காட்ட முடியாது. எத்தனை மணிக்கு புல்பிட்ல நம்ம மைக்க பிடிக்கணும்? ஆண்டவர் பக்கத்துல நிற்பாரு. இந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? 8 மணி ஜெபம்னா 8 மணிக்கு ஆண்டவர் நிற்பாரு. நாம அங்க நின்று அவரை துதிக்கணும். அவர் வெந்து நொந்து நூலாகி திரும்பி போயிட்டார். மறுபடியும் வர மாட்டாரு. அவர் வருவார். 8 மணி ஜெபம். ஒரு வசனத்துக்கு 2 அல்லது 3 பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அங்கே அதான் டைம் ஃபாலோ பண்ணும். ஆலயம் இது, தேவன் சமூகம் இது. 8 மணினா அவர் வந்து நிற்பார். கர்த்தர் சேனையோட வந்து நிற்பார். 10 மணினா 10 மணிக்கு வந்து நிற்பார். 9 மணினா 9 மணிக்கு வந்து கர்த்தர் நிற்பார். அவர் வந்து அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வர முடியுமா? போயிடுவா. அதுக்கு ஒரு வசனம் இப்படி சொல்லுது. உன்னத பாட்டு 3:1-4 இப்படி சொல்லுது. உன்னத பாட்டு புஸ்தகம் சொல்லுது. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கலாம். உன்னத பாட்டு இப்படி சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். உன்னத பாட்டு 3:1-4. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமா நேசரை தேடினேன். பார்த்தீங்களா? நான் தேடியும் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதியிலே நடந்து போய் அவரை தேடினேன். தெரிந்து தேடுவேன். பாருங்க, முயற்சி செய்கிறான். நான் தேடினேன், காணவில்லை. நகர வீதிகளில் போய் நின்று என் கர்த்தரை தேடுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். மறுபடியும் நான் பல பேருக்கு நான் தேடியும் சத்துகளிலும் தெருகளிலும் சேடியும் நான் அவரை காணவில்லை. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறேன், அநேகருக்கு சத்தியத்தை சொல்றேன். யாரும் விடுதலை ஆகல, யாரும் சுகம் பெறல, யாரும் அங்க அற்புதம் நடக்கல. நான் இயேசுவை தேடினேன், காண முடியல. உன் ஜெபம் சரியில்லை. நீ டிராக்ஸ் சரியா கொடுக்கல, ஏதோ கொடுக்குற. நீ சத்தியத்தை ஏதோ சொல்ற. அந்த குடும்பத்தை நீ நேசிக்காம சத்தியம் சொல்ற. அவன் இயேசுவை தேடாம நீ சத்தியத்தை சொல்ற. அந்த விடுதலை ஆகல, அந்த சுகம் பெறல, அவன் ரட்சிக்கப்படல. அப்ப நான் தேடி இயேசுவை காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா இருந்தாங்க. கேட்கிறேனா போன் பண்ணி சொன்னது, அவங்க மகனை விட்டு போயிட்டாங்க. 2 வாரமா 3 வாரமா ஆச்சு. அந்த அம்மா அப்பா அழுறாங்க. சொந்தக்கார பொண்ணு. நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் பேசினார். அந்த அம்மாவை அந்த பிள்ளை 2 பேர் கெடுக்கிறாங்க. அது ஓடிட்டு, ஆனாலும் தானா வந்துடும், கவலைப்படாத, அவங்கள்ட்ட சொல்லு. ஆண்டவர் சொல்றான்னு சொன்னேன். தானா வந்துட்டான். அவங்க வெள்ளிக்கிழமை இங்க வந்துட்டாங்க. என் தாகம் அந்த குடும்பம் அழகா இருக்கணும், புருஷனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஜெபிக்கணும், அவருக்கு நடக்கிறத பார்த்து நாம் மகிழணும், அவங்க ஒன்றா இருக்கிறதை கண்டு நாம் சந்தோஷப்படுவேங்கிற மனுஷன் நான். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உடனே அந்த அம்மாவுக்கு அழுது, நீங்க
சொன்னபடிதான் நடக்குது. அவங்கள நான் பார்த்ததில்லை, அவங்க குரலே நான் கேட்டதில்லை. அப்புறம் தான் அது போன் பண்ணி நீங்களே அண்ணன் பேசுங்க. யாரா இருந்தான்னா எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க நல்லா இருக்கணும், நன்மையா இருக்கணும், அவங்க புசிக்கணும், நல்லா சாப்பிடணும், சமாதானமா இருக்கணும், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும், கரம் பிடித்து நடந்து போகணும். ஆண்டவரை மகவப்படுத்துவாங்க. அந்த மகாராஜன் ஜெபம் பண்ணாரு, என் மருமகன் வந்துட்டா. அப்ப யார் நாம அங்க மகிமைப்படுகிறது? இயேசு கிறிஸ்து நாமம் மகிமை அடைகிறது. அதுதான் நமக்கு வேணும், அதுதான் நமக்கு மகிமை. அதுல நம்ம பெருமை பாராட்ட முடியாது, நஷ்டம் அடைவோம். வேதம் அப்படி சொல்லுது, நீ நானும் அப்படி சொல்லல. இன்னொரு வசனம் அப்படி சொல்லுது பாருங்க. எதை வாசித்தீங்க? 4. நகரத்திலே திரிகிற என்னை கண்டார்கள். ஓ, என் ஆத்மா நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று நான் கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போகும் பொழுது என் ஆத்மா நேசரை கண்டேன். அவரை நான் என் தாய் வீட்டிலும் என் பெற்றவர் அறையிலும் கொண்டு வந்து விடாமல் பற்றிக் கொண்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. நான் கண்டிட்டையா, என் தாய் வீட்டுக்கு அவளோட போனேன், என்னுடைய படுக்கறைக்கு அவளோட போனேன். நான் போகிற இடமெல்லாம் அவர் என்னோட கூட வந்தா. அவரை நான் விடுவதில்லை, நான் எங்கெல்லாம் போவேன். அவரை நேசரை, என் ஆத்மா நேசரை நான் என்னோடு கொண்டு போவேன். அமெரிக்கா போனாலும் கொண்டு போவேன், வேளாண் கோடி போனாலும் நான் கொண்டு போவேன், கன்னியாகுமரி போனாலும் நான் கொண்டு போவேன். என் நேசரை நான் விட மாட்டேன். என் தாய் வீட்டுக்கும் கொண்டு போவேன், நான் இருக்கிற அறைக்கும் கொண்டு போவேன், அவரோடு நான் இருப்பேன். என் ஆத்மா நேசரை நான் கண்டேன், இனி அவரை விடுவதில்லை, அவரை பற்றிக் கொள்வேன், அவரை கட்டிக் கொள்வேன் என்று அந்த சகோதரி சொல்லுகிறார். அந்த உன்னத பாட்டு சொல்லுது. உன்னத பாட்டு யாரு? நீயும் நானும் தான். உன்னத பாட்டு மனவாட்டி, உன்னத பாட்டு மனவாட்டி. மனவாட்டியே, உன் நேசனை கண்டு கொண்ட. அவர் எங்கெல்லாம் கொண்டு போற? என் தாய் வீட்டுக்கும் என் தாய் வீட்டுக்கும் என் பெற்றவன் அறைக்குள்ளும் நான் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் அவரை பற்றிக் கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாருக்கும் அவரை அறிமுகப்படுத்துவேன், எல்லாருக்கும் அவரை பற்றி சொல்லுவேன். எல்லாரும் அவருடைய மகிமையை அடைவார்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை அடைவார்கள். நான் சொல்ல மட்டும் அவரை விடமாட்டேன், அவரை பற்றிக் கொள்வேன், அநேகருக்கு சொல்லுவேன். அநேகர் நேச வாழ்க்கையில துன்பத்தை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், கவலைகளை போக்குவார். அவரை நான் விடவே மாட்டேன், அவரை கட்டிக் கொள்வேன், என் அறைக்குள்ளே வைத்துக் கொள்வேன். என் நேசரை நான் கண்டு கொண்டேன், இனி அவர் என்னை விட்டு போகாதபடி நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற அந்த மனவாட்டியுடைய வார்த்தை எத்தனை இனிமையா இருக்கிறது. தேடியும் காணவில்லை, ஆனாலும் நான் காவலாளர்களை கேட்டேன். சத்து அப்புறம் போகும்போது அவரை கண்டு கொண்டு விடமாட்டேன், விடாத அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் அப்படி சொல்லுது. உன் பொருளாளர் உன் எல்லாவித முதல் பலனாளர். எப்படி கனம் பண்ண முடியும் ஆண்டவரே? அதை தேடுகிறாய், கண்டடைகிறாய், செவி கொடுக்கிறாய். அந்த கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. கனம் பண்ண வேண்டும் அன்று சகோதரனே, சகோதரியே. என் பொருளாலும் என் விளைவில் முதல் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். அதுதான் கனம் பண்ணுகிறது. கர்த்தரை எப்படி நாம் தோத்திரம் போட்டாலும் கனம் பண்ண முடியாது, உபவாசம் போட்டாலும் கனம் பண்ண முடியாது. 2 பேருக்கு கோபம் வந்தது. ஒருவன் தேவனை கனம் பண்ணினான். யார் அவன்? 2 பேரு. ஒருவனுக்கு பல கோபம் வந்தது. சரியாய் ஒருவன் தேவனை கனப்படுத்தினான், ஒருவன் அஜாக்கிரதையான் ஏதோ ஒன்றை கொடுப்போம் என்று கனம் பண்ணினான். ஆபேல் ஆண்டவரை கனம் பண்ணினான்.
உண்மையாய் கனம் பண்ணினான், பயத்தோடு கனம் பண்ணினான், பக்தியோடு கனம் பண்ணினான். ஆனா காய் என்ன பண்ணான்? வெறுப்போடு வேதனையோட தக்காளியும் கத்திரிக்காயும் கனம் பண்ணினான். ஏதோ வந்து கொடுப்போம், பிச்சை போடுவோம். ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை முகர்ந்தார், ஆசீர்வதித்தார். இவன் காணிக்கையை புறம்பாக்கினார். பயமில்லாத காணிக்கை, நடுக்கமில்லாத காணிக்கை, உணர்வில்லாத காணிக்கை. உணர்வில்லாத கர்த்தரை கனம் பண்ணுவது, எந்தவித பயமில்லாத தேவனை கனம் பண்ணுவது. கோபம் வந்தது, என்னை விட தேவனை அதிகமாய் கனம் பண்ணிட்டான். இவனை நான் என்ன பண்ணட்டும்? கொல்லட்டும். இந்த பூமியில முதல் கொலைக்கான காய். நீங்க உலகம் வந்து கொலை நடந்து கொண்டிருக்கு. வெறுப்பும் பொறாமையும் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா அடுத்த என்னதான் முயற்சி வரும்? அவனை கொல்லணும். நேற்று ஒரு புருஷ மனைவி எல்லாம் வயது கல்யாணம் பண்ணாங்க. ஏதோ ஒரு டாக்டர் மருத்துவர் ஏதோ ஒரு கோபம். அவங்க மனைவி அப்பா வீட்டுல இருந்தாங்க. இவர் இங்க இருந்து போனார். மனைவி சரமாரியா கத்தியில 32 குத்து குத்துனான். தகப்ப வந்தார், அவரையும் ஒரு குத்து குத்துனான். இவ முயற்சி பண்ணி வெளியே ஓடி தடுமாறினா, கீழே விழுந்துட்டான். வெளியே போனான், கால் நேத்திட்டு உள்ள ஒரு நல்ல கால் ஸ்டார்ட் பண்ணான். கால் மனை மேல ஏத்தி 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 கொண்டு போட்டான். அல்லேலூயா. கோபம், எரிச்ச, பொறாமை என்ன பண்ணுமா? கடைசியில கொலையில கொண்டாந்து விட்டுரும். வாழ்க்கையே நாசமா போயிடும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அதே 3:23 சொல்றாரு பாருங்க. 23 வாசிங்க. அப்பொழுது பயமின்றி பாத்தீங்களா? பயம் இருக்காது. கர்த்தரை கனம் பண்ணிச்சுன்னா உன் வாழ்க்கை குறித்து பயம் இருக்காது, எதிர்காலத்து குறித்து பயம் இருக்காது, உன் வேலை குறித்து பயம் இருக்காது, உன் வருமானத்தை குறித்து பயம் இருக்காது. கர்த்தரை தேடுகணும், கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். பயம் இருக்காது, நடுக்கம் இருக்காது, துக்கம் இருக்காது, துயர் இருக்காது, போராட்டம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது. என்ன சொல்றாரு? அப்பொழுது நீ பயமின்றி வழியில நடப்பாய். நீ இடறி விட மாட்ட, வருமானத்துல விட மாட்ட, பஞ்சத்துல விட மாட்ட, நோயில விட மாட்ட. மனிதனுடைய பொறாம பொச்சில் போன ஒண்ணு பண்ணாது, உன் கால இடராது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்க போறேன். 1 சாமுவேல் 12:22 நீ வாசி. 1 சாமுவேல் 12:22. 12:22. நீ கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது என்னெல்லாம் உனக்கு நடக்குது? அடுத்த வாரம் தொடர்ச்சி நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களை தமக்கு கனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை என்ன பண்ண மாட்டாரே? அவரை தேடும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது உன்னை கைவிடுவாரா? உன் காலை சிக்கிக் கொள்ளும்படி விடுவாரா? விடமாட்டான். கர்த்தரை கனம் பண்ணணும். எவ்விடத்தில் அவரை கனம் பண்ணணும். கனம் பண்ணுவது சாத்தான் விடமாட்டான். ஏன்னா அவருக்கு நீ கனம் பண்ணிட்டுனா, இயேசு சொல்றாரு, என்னை எவன் கனம் பண்ணுகிறானோ அவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவனை என் பிதாவும் கூட கனம் பண்ணுவேன். அவனை கனப்படுத்துவேன். கனமாவன் ஆக்கிடுவார், பெருக பண்ணிடுவார், உயர்த்திடுவார். அதான் வேத வசனம். மறுபடியும் வாசிங்க. 22. கர்த்தர் உங்களுக்கு தமக்கு ஜனமாக நல்லா வாசிங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள கர்த்தர்
கர்த்தர் இங்க சொல்றாரு, இந்த வசனம் எவ்வளவு தெளிவான சொல்றது பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் மகத்துவமான ஜனம் சொல்றாரு. நம்மள அவர் தெரிந்து கொண்டார். என் ஜனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். 23 கைவிட மாட்டேன். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாத இருப்பேனாகி கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு அததான் பேசிட்டு இருக்கேன். சாமுவேல் அதான் சொல்றேன். நம்மளை கைவிட மாட்டார். நாமத்தின் நிமித்தம் நம்மளை என்ன பண்ணுவாரா, உயர்த்துவார். அவர் நாமம் சாதாரண நாமம் இல்ல, அவர் நாமம் பெரிய நாமம். இவ்வளவு இல்ல, இவ்வளவு நாமம். அதான் கையை விரிச்சார் சிறுவையில. நீ என்னை கட்டி போட்டுட்ட, அணியில் அடிச்சுட்ட, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் அவர் சொல்லிக்கல, சொல்லல, அவர் காட்டல, செயல்ல காட்டின. சாத்தான் தலையை மிதித்தான். இப்படி போட்டாங்க. அவர் 3ஆம் நாள் எப்படி ஆயிட்டாரு? இப்படி ஆயிட்டாரு. அதனால்தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிரமாணம் பரவி பாய்கிறது உலகம் மொத்தம். அவர் ஒரு பாட்டுக்குள்ள இருக்க முடியாது, ஒரு செடிக்குள்ள இருக்க முடியாது, ஒரு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, கட்டணத்தில் இருக்க முடியாது. கட்டணம் என்பது ஜெபிப்பதற்கு தான். அவர் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிறதே அவர். கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் தேடுகையிலே கர்த்தரை, குஷ்டரோகி தேடினால் கர்த்தரை கண்டடைந்தான். நீங்க கர்த்தரை தேடினால்தான் கண்டடைய முடியும். உன் தேவையில கண்டடைவன், உன் சரீரத்துல கண்டடைவன், உன் குடும்பத்துல கண்டடைவன், உன் அலுவலகத்துல கண்டடைவன், உன் பிசினஸ்ல அவரை கண்டடைவன், உன் தொழில் அவரை கண்டடைவன், உன் படுக்கையில் அவரை கண்டடைவன், உன்னுடைய போக்கில உன் பிரியாணத்துல நீ கண்டடைவன். நீ தேடலன்னா நீ கண்டடைய முடியாது. இயேசு எப்படி கண்டடைகிறது? அப்பா ஜெபம் பண்ணப்பா, தோத்திரப்பா, ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்திட்டார், ஆண்டவரை கண்டடிச்சிட்டேன். 8 பவுன் எங்கன்னு தெரியல, 1 பவுன் கேட்ட மாதிரி இல்ல. 8 பவுன் உனக்கு காணும், ஆண்டவருக்கு 1 பவுன் கொடுக்க கூடாதா? 3,25,000 ரூபாய் உனக்கு கிடைச்சிருக்கு, 35,000 ரூபாய் கர்த்தர் கொடுக்க கூடாதா? கர்த்தர் நல்லவர். நம்ம விளையாட்டு கூட சொல்லுவோம், பயந்து தாடி. அதான் மனுஷன், அதான் மனுஷன், அதான் காயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க பார்க்கணுங்க. கர்த்தர் மட்டும்தான் நல்லவர் என்பதை நீங்க பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன பிரசங்கம் பண்ணேன். உலகமே நமக்கு எதிராயிடும், கர்த்தர் மட்டும்தான் உன் பக்கத்தில் நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் மட்டும்தான் உன் பக்கத்துல. நீ சோதரக்கூடாது. சங்கீதத்தில் பேசணும், பல போல சாத்தான் வந்தாலும் 14,000 பேர் படர்ந்து வந்தாலும் ஆவியானவனுக்கு என்ன பண்ணுவாரு? கொடி பிடிப்பார். ஒன்றும் பண்ண முடியாது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தரை தேடணும், அவர்தான் கண்டடைய முடியும். என் நேசனை தேடினேன், சத்து தெருவிலே தேடினேன், காவல்களிலே கேட்டேன், அவரை காணவில்லை. சற்று அப்புறம் நான் போகும்போது அவரை கண்டடைந்தேன். என் தாய் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நான் போகும் இடமெல்லாம் அவரை நான் கொண்டு செல்வேன். விடமாட்டேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ஓ மை லார்ட் என்பது கர்த்தரை நீங்கள் தேடினால்தான் கண்டடைவோம், எழுந்திருப்போம்.